வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. காலை பொழுதில் இதை முதலில் சமையலறையில் செய்தால் கடன் என்பதே நிச்சயமாக வராது. மாதவிலக்கு நாட்களில் கூட தாராளமாக செய்யலாம். வாராகிதை வழிபாடு செய்யறவங்க மட்டுமல்லங்க, நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்ககிட்ட ஆற்றல் பெருகுவதை, சக்தி பெருகிறத உங்களால் நிச்சயமா உணர முடியும். காலை பொழுது என்பது மிகவும் அற்புதமான நேரம். அதுவும் வழிபாட்டிற்கு மிகச்சிறந்த நேரமாக கருதப்படுது. காலை எழுந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். ஒரு சிலர் உள்ளங்கை பார்ப்பாங்க, ஒரு சிலர் பூமியை தொட்டு கும்பிடுவாங்க, ஒரு சிலர் தனக்கு பிடிச்சவங்களுடைய புகைப்படத்தை காலையில் எழுந்தோடனே பார்ப்பாங்க. ஒரு சிலர் இப்பெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் எந்திரிச்ச உடனே பார்க்கறது செல்ஃபோன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். காலையில் அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், குழந்தையை பார்க்கணும், கண் விழிச்சோடனே இவங்கள பார்த்தா இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். இதை மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கூட இருக்குது. வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க கூட காலையில் ஏஞ்ச உடனே ஐயோ உங்கள் முகத்திலேயே முழிச்சு இன்னைக்கு இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தை வச்சுருக்காங்க. ஆனால் பெண்களை பொறுத்த மட்டும் நேராக காலையில் ஏஞ்ச உடனே இதில் எதை செய்கிறோமோ செய்யலையோ நேராக முதல்ல போகிற இடம் சமையலறை தான். ஒரு வீட்டுடைய முக்கியமான ஒரு கருவறையாக கருதப்படுறது பார்த்தீங்கன்னா பூஜை அறை போலவே சமையலறையும். சமையலறையை சாதாரண சமைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தாண்டி சமையலறை அப்படிங்கிறது ஒரு கருவறையாக கருதப்படுது. ஏன்னா எல்லா மனிதரும் வாழ்றதுக்கு உணவு மிகவும் அவசியம். அந்த உணவை அந்த இடத்துல இருந்தால் நம்ம சமைக்கிறோம். அந்த உணவை சமைக்கும் இடத்தில் காலை எழுந்ததும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா பூஜை அறையில் எந்த அளவுக்கு ஆற்றல் இருக்குமோ அதை விட அதிகமான ஆற்றலை உங்களுக்கு இந்த சமையலறை நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் சமையலறை தான். அப்போ அங்கே இருக்கிற இடம் ஃபுல்லாக நம்மளுக்கு நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருந்துச்சுன்னா அது நம்ம கூடவே இருக்கும். நம்ம நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் சரி, நம்ம முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமும் சரி, நமக்கு கண்டிப்பாக வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்ம ஏஞ்சோடனே நேராக போகிறது கிச்சன் தான். இந்த கிச்சனில் பணம் சேர்வதற்கு, குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகுவதற்கு, குடும்பம் அமைதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, நம்ம நினைத்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கு காலையில் எழுந்ததும் ஒரு தீபம் ஏற்றணும். இந்த தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் மாதவிலக்கு நாட்களில் கூட ஏற்றலான்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதுக்குரிய ஒரு பரிகாரத்தை நம்ம செஞ்சுட்டு தான் ஏற்றணும். எப்படி ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டப்பாவில் அல்லது ஒரு பாட்டிலில் அல்லது ஒரு தூக்குச்சட்டிலையோ நீங்கள் எதில் எண்ணெய் ஊற்றி வைப்பீங்களோ அதை எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் 3 சம அளவு 50 50 50னா 50 ml, 100 100 100 ml அல்லது 200 200 200 ml எவ்வளோ நீங்கள் வாங்கி வைப்பீங்களோ அவ்வளோ வாங்கி வச்சு அது கூட ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதையும் நீங்கள் போட்டு வச்சிடணும். அந்த எண்ணெயில தான் நீங்கள் தீபம் ஏற்றணும். அந்த எண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றும் போது மாதவிலக்கு நாட்களில் கூட தாராளமாக ஏற்றலாம். எந்த பாதிப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஒவ்வொரு மாதம் எண்ணெய் தீர்ந்தோடனே அடியில் இருக்கிற பச்சை கற்பூரம் ஓரளவுக்கு கரைஞ்சிருக்கும். சோம்பு கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு திருப்பி எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி திருப்பி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் தாம்பத்திய நாட்களில் மட்டும் கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் போய் அந்த விளக்கை நீங்கள் ஏற்றணும். அது மாதிரி மாதவிலக்கு ஆயிட்டீங்க அப்படின்னா குளிச்சுட்டு போய் ஏற்றுங்க. மாதவிலக்கு நாட்களில் ஏற்றலாம்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ நான் குளிக்காமல் போய் நேராக ஏற்றலாமான்னா குளிச்சுட்டு ஏற்றுங்க. எப்போவுமே குளித்துட்டு சமையலறைக்கு போகிறது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். ரொம்ப எளிமையான விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். இது போன்ற எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வர இருக்கு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர் பேரில் குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.